ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளேயே ஒரு சைக்கோ வச்சிட்டான். டேய் இருறா, இப்போ தான் நான் மேட்ச் வந்தேன், அதுக்குள்ளே ஏன்டா இப்படி ஓட விட்றீங்க? டேய் இருறா, நான் எவ்வளோ பெரிய ஆள் என்னையல. அது ஒன்றும் இல்லை காய்ஸ், எனக்கு இதாவது இப்போ தான் நான் ஃப்ரீ ஃபயர் உள்ள வந்து ஒரு மேட்ச்சு போட்டேனா, அதனால எனக்கு கை வரல. அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஏன்னா எவனுமே ரிவ்யூ பண்ணுவேன்னு தெரியல. டி தம்பிங்களா ரிவ்யூ பண்ணிங்கன்னா நான் ஒருத்தால் அவங்க 3 பேர் கூட அடிச்சிருண்டா அசால்ட்டா. அவங்க டீம்மேட் மட்டும் ரிவ்யூ பண்ணுறாங்க. அது என்ன கதைன்னு தெரியல. டி ரிவ்யூ பண்ணுறா டி கோமாளி. இதை பண்ண மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ? பேன் பண்ணுவேன். பண்ணிக்கோ. அவரை சீன் பண்ணக்கூடாது. இரு நீ வாப்பச்சலாம், நம்மளுக்கே சிக்கம் கொடுக்குறியா? டேய் தம்பிங்களா, அவன் அச்சு காலி பண்ணுங்கண்ணா. நானே பரவாயில்ல, தோத்தால பரவாயில்ல, அது காலி ஓ பேச்சா பேசுனேன். இது எஃப்எஃப் ஸ்டார்னா என்ன நினச்ச? ரிவ்யூ பண்ணணும், அதுக்கு தான். இந்த ரவுண்டாவது மான ஒழுங்காக நான் உன்னை ரிவ்யூவே பண்ண மாட்டேன், பேரை பார்த்துட்டேன்ல. நம்மளுக்கே சிக்கு ஓடிட்டு காசு. அது இது பண்ணுற தப்பு தானே. நம்மளே எவ்வளோ பெரிய லெஜெண்டு, நம்மள என்னத்தையும் ரிவ்யூ பண்ணியிருந்தா என்னத்தையும் அவங்க ஸ்குவாடே முடிச்சு நம்ம ஒரு ஏஸ் வச்சுருக்க மாட்டோம். ஆனால் இருந்ததே 3 பேரில் சரிலாம் கண்டுக்கூடாது. அப்போ தான் ஃப்ளோவில் அடிச்சு விடுவேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம மினி விஷயத்தினால நம்ம மனசில் ஒரு லெஜெண்டு நினச்சி, ஏன்னா மினி யூஸில் அது வேறு ரேட் ஆஃப் மஜாவாக இருக்கும். டே ஏன்டா நிம்மதியாக பேசக்கூட விட மாட்டீங்களாடா? டி தம்பிடா, அடா பாவி. அப்பயே நினச்சேன், என்னடா இது அடி வாங்கணுமே, அடிக்காமையே விட்றானேன்னு நினச்சேன். அஷ்டம் டேய் நான்லாம் எஸ்கே பார்த்தல கிங்குடா. ஒரே வீட்டில் 100 வாடி சுற்ற சொன்ன கூட நான் சுற்றுவேன்டா. ஆனால் திரும்பி ஒன்று அடி பண்ணா வந்து துபார் உங்கள் பாட்டு எங்கே போகணுன்னு தெரியும். தம்பி வாப்பா, இங்கே இருக்கும், இங்கே தான் பார்க்குறேன். அவன் கில்லுக்கு 5 வருவான், நம்ம தள்ளி வச்சிடலாம். பாட்டு போ, வெளில போ, கில்லுக்கு ஆசைப்படுற. நான் தான் சொன்னேனே, டி நான் மட்டும் தானே இருக்கிறேன். இவன் யாரா அவன்? டேய் ஏண்டா என்ன கில்லடியில் அவ்வளோ பேரா? நான் யாரும் ஒத்தனா டிடிரா எப்பப்பா, நான் கில்லு மட்டும் எடுத்துக்கண்ணா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு கில்லு தான் முக்கியம். அப்பா தோத்தா கூட பரவாயில்லடா, எனக்கு கில்லு தாண்டா வேணும். என் கில்லு எதுக்குமே நான் குடிக்கவே மாட்டா. ஏன்னா நான் அடிக்கிறதே 1-2 கில்லு, அதையும் இந்தமாரி ஆட்டியை போட்டா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ தான் ஒரு ராஜதந்திரம். அது பேரு MP40 சார். கேஜிஎஃப் பிஜிஎம் எப்படி மாசாகுதா? அப்போ தாங்க இருக்கும். இப்போ பாருங்க, நான் வேறு பெரியம்மாவை தூக்கிட்டேன். பெரியம்மாவை தூக்கிறனால ஒரு பவர் வருது. அந்த பவர்னால நான் எனிமையை முதுகில் குத்த போகிறேன். அது எப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், எனிமையே தெரியாமல் இங்கே வந்து அமைதியாக உட்காந்துக்க போகிறேன். உட்காந்துன்னு தம்பிங்களா, இங்கே எனிமீஸ் நான் இங்கே மேலே இல்லை, நீங்கள் வந்து இங்கேருந்து ஸ்கோப் போட்டு நான் அங்கே ஆப்பனண்டில் அங்கே ஒரு வீடு தத்து அங்கே அடிக்கலாம். வந்துட்டானா போடு ஒன்று. நம்ம என்ன பண்ணலாம், இவனை ரிவ்யூ அப்படியே கில் அடிக்காமல் வந்தோன்னா இன்னொரு பாட்டு வருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அந்த பாட்டு வருதா இல்லையான்னு. டே பின்னாலேருந்து அடிக்காதீங்கடா தம்பி. டேடா உஷார் கோபால், குளோவால் போறியா? நீ என்ன தான் குளோவால் போட்டால் நான் டே நீ உன்னோட அறிவை யூஸ் பண்ணலாம். அது யார்கிட்ட யூஸ் பண்ண தெரியல பாரு கோபால். பாவம் 2 பாட்டுகளும் வாண்டில் வந்து மாட்டிச்சு. இன்னும் ஒரு கில்லுக்கு அந்த ஒரு கில்லு எனக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. நம்மளுக்கு லூட்டு தாங்க முக்கியம். எனக்கு லூட்டு இருந்தால் போதும். எனக்கு எனிமையாவது மண்ணாகுது, எனக்கு லூட்டு தாங்க வேணும். ஆனால் அந்த ஒரு பாட்டு இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. டே எங்கேயோ பார்த்து வருவோம். டி காலியாடா, அடப்பா வீடியோ முஸ்டாடா. அப்போ கூட நீ காலியாடுவேன். டேய் நான்லாம் எவ்வளோ பெரிய பார்த்தீங்களா கைஸ்? பெரியம்மா பவர் சும்மா இல்லை, பெரியம்மாண்ணா கெத்து. அதுக்குன்னு தனி ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை கேட்டால் அலறாத ஆளே இல்லை. அந்த அளவுக்கு அந்த கன்னோட பவர். இப்போ இந்த ரவுண்டில் பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு. நான் வேறு கன் எடுத்துட்டேன். நான் பெரியம்மாவை கையில் வச்சுக்கிறதுனால என்னை அவனாலே அடிக்க முடியாதுடா. டி அட பாவி, ஒரு பேச்சுக்கு சொன்னால் அடிப்பியாடா பாட்டு. மானம் வாடா, நீ கையில் மாட்டாடா, மெடிக்கேட் போட்டு வாடா. அடப்பாவி ஏன்டா அது கூட அழுத்து அடப்பாவி எத்தனை பேர்றா? உன் அழுத்து ஏன் அழுத்து இல்லை, இது ஒரு காட்டு அழுத்து போடா. நீங்கள் 10 பேர் வந்தாலும் 10 பேர் சொட்டு அடிப்பிட்டி அதுக்கு சும்மா அடப்பாவி. கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிட்டு காமிச்சாங்களே. நானா அழுத்திப்பிடி. என்னடா நீ MP40 வச்சு அழுத்திப்பிடி. அதுக்கு தான் இந்த ஸ்கின்னே எடுத்தேன். இப்போ பாரு இன்னும் ஒரே ஒரு பாட்டு. அந்த பாட்டு எங்கடா? அவ்வளோதான் எஸ் போடு. பெரியம்மா பவர் கைஸ். பெரியம்மா கையில் வந்தனால ஒரு பெரிய பவர் என் மேலே ஏறிச்சு.
பார்த்தீங்கன்னா அந்த பெரியம்மா பவர் இப்போ எப்படி இதுன்னு. இப்போ இன்னொன்று, அந்த பெரியம்மாவுக்கு சொந்தக்காரன்னு சொல்ல மாட்டேன், அவனோட அக்கா பையன் வச்சுக்கலாம். அது வந்துட்டான்டா அக்கா பையன், அவன் தான் AK-47. அவன் தான். அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது நீ தான். அவனை இன்னொரு லாங் ரேஞ்ச் அரக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு இன்னும் தான் பவர் குறைச்சாலும் அவனோட மவுஸு, அவனுக்கு இருக்கிற ஃபேன்ஸு எதையும் இந்த கரேனாவால் வாங்க முடியாது. அந்தளவுக்கு ஏகேக்கு ஃபேன்ஸ் அதிகம். அப்படி நீங்களும் ஒரு தீவிரமான ஏகே ஃபேனாக இருந்தீங்கன்னா கமெண்டில் ப்ளூ கலர் ஆட்டை மட்டும் கொஞ்சம் போட்டு தெளிவாக ஏகே தீவிரவாதின்னு போட்டுருங்க. அப்போ தான் எனக்கு மேலே எவ்வளோ பேருக்கு இருக்குன்னு தெரியும். பார்த்தீங்களா ஏகே என்னோட மகிமை. கலாஷ்மிகாவோ நான் யாருன்னு நினச்சிங்க போடு ரெண்டாவது. டிடி தம்பி இன்னும் கொஞ்சம் வாங்கிடா கில்லு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுண்ணா. என்னடா அவ்வளோ டேமேஜ் டப்பாவி. எனக்கு என்னவோ அந்த கேரக்டர் வச்சுருப்பானோ இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ டேமேஜ் வாங்கி கல்யாணம் டி அட பாட்டு ஓசிக்கில். டே என்ன வயசு அவன் அவ்வளோ டேமேஜ் வாங்கி பார்த்தா டீம்மேட்டு நான் கஷ்டம். டேய் இல்லையே கெத்துரா, ஒரே ஒருத்தன்னு சமம் அடிக்கிறான். அவன் விடு மஜா தான். பார்த்தீங்களா கைஸ் இந்த கலாஷ்மிகாவோட பவர். போனாட்டி பெரியம்மாவை பார்த்தோம், இப்போ அந்த பெரியம்மாவோட அக்கா பையனை பார்த்தாச்சு. இப்போ இந்த ரவுண்ட் என்ன பண்ண போறேன்னா, மான 2 அக்கா பையனும் இருக்கிறான் பெரியம்மாவும் இருக்கிறான். 2 பேரையும் வச்சு இந்த ரவுண்டு மௌன மூமெண்ட்டாக குத்து வெறியேற்ற போகிறேன். அதாவது இந்த 2 கன்று இருக்கிறதுனால எனக்கு கையிலே பிடிக்க முடியாது. பார்த்தீங்களா இல்லையா, இதே மாதிரி தான் இனிமே ஸ்ட்ரெஸ் போட போகிறேன். டேய் வாங்கடா, இன்றைக்கி என் கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. இன்றைக்கி அடிக்கிறல்ல எனிமையை பதம் பார்த்துக்கலாம். என்னடா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எனிமையாண்ட ஓடலாம். அப்போ தான் இங்கே கிரனைட் போட்டுடலாம். அதுக்கோ டே என்னடா இத்தனை பேர் வரீங்க? க்ளோவெல்லாம் பயங்கரமாக வச்சுக்கிறீங்களே பாட்டு பசங்களா, என்ன இப்படி இருக்கிறீங்க? அதில் முடிஞ்சு போச்சு. டே அடோ பாவி கை, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் கரீனை கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். நான் எப்படி க்ளோவால் போய்ட்டு காலியாவேன் எனக்கு தெரியாது. டிடி பாப்பா அங்கே போகாது பாப்பா, எனிமி. பாப்பா சொன்ன பேச்சை கேட்க மாட்டேறியே பாப்பா. டிடி நீ என்ன பண்ண ஆடோ பாவீங்களா மொத்த டீம் மட்டும். டேய் தம்பி யாரா நீ? என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏலே நீ என்னலே பிசி பிளேயராலே? இவன் யாரா அவன்? தெரியல எனக்கு அப்பயே தெரியும். ஆனால் தோப்புன்னு பையன் கோபுராலாம் வச்சுக்கிறான். நீ என்ன வேணா வச்சுக்கோ. ஐயோ எனக்கு வேறு இப்போ பிபி சுகர் எல்லாமே ஏறுது. 3 போயிடுச்சு. இந்த மேட்ச் ஜெயிப்புமான்னு தெரியல கைஸ். நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணுங்க, ஜெயிப்புமா தோப்புமான்னு. நான் வேறு பெரிய லெஜெண்டு. அப்போ இந்த ரவுண்டு அண்ணன் தானே. போன ரவுண்டு நாங்கள் ஏதோ ஒரு, அதாவது எப்போவுமே சிங்கம் பதுங்கி தான் பாயணுவாங்களே, அந்தமாதிரி நான் போன ரவுண்டு கேர்லெஸ்ஸாக ஆடினேன். அஸ்தாங்க. சரி இந்த ரவுண்டு அப்போ உஷாராக ஆடணும், இல்லைன்னா முடிச்சிருவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வழக்கம் போல் எங்கிட்ட ஆடுற மாதிரி ஆடுவோம். டே என்னடா இப்படி ஏறுறீங்க பரபரப்பா? ஒருத்தன் உள்ளே கிரி குச்சி வந்துட்டான். இப்போ நம்ம ராஜா தந்திராங்க கிரேனேட்டு போடலாமா? டெய்ரா அங்கேயே ரபாட்டே. இப்போ கிரேனேட் டேய் அடா பாவி எனக்கு முன்னாடி குண்டு போடுறியாடா. டேமேஜ் வந்துச்சு. ஓடுமா நம்மளுக்கு கில்ல முக்கியம். டேய் தலைவா எங்கடா டி அங்கே முடிச்சா போச்சா? பாட்டு பசங்களா ஏன்னா 2 பேர் ஏறுறீங்க? டி தலைவா டீம்மேட் என்னடா பண்ணுவீங்க? டி சூப்பரா பாய். கெத்துரா. இன்னும் 3 பேர் தானே இருக்கிறாங்க. அந்த 3 பேர் எப்படியாவது அடிச்சிட்றா. டி அடிச்சிடா வா தலைவா ஊக்கங் கிங். நீ தான் இந்த கதையோட சூப்பர் ஹீரோடா. நீ எவ்வளோ பேர் ஆள் எனக்கு தெரியாமல் போச்சாடா. இன்னும் 2 பேர்ரா. இதே மாதிரி இப்படியாவது அடிச்சிடுங்கடா. நீங்கள் அச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் செட்டில்மெண்ட்ரா. தம்பி நீ எதுவும் பண்ணாத. அட்ரா போயிட்டு அப்படியே அங்கே இனிமிடா முடிஞ்சிச்சா? ஒருத்தன் தான், இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அச்சர்றா. அச்சோ முடிஞ்சிச்சுரா. அதுதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.